அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஐயன் வள்ளுவன் சிலையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், நாட்டிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. வள்ளுவர், வள்ளலார் என சமூக நீதி பேசிய தலைவர்களை களவாட தமிழகத்தில் ஒரு கூட்டமே சுற்றிக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். அமைச்சர் பி.கே. சேகர் பாபு சென்னை ஓட்டேரியில் இன்று பொதுமக்களின் குறைகளை கேட்டார். அப்போது அவரிடம் தவேக தலைவர் விஜய் நேற்று தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து போராட்ட களத்துக்கு வந்துள்ளாரே என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த சேகர் பாபு, அண்ணா ஹசாரே மாதிரி தொடர்ந்து ஒரு வருடம் விஜய் உண்ணாவிரதம் இருந்தாரா? நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்துவிட்டது என்றார். அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் இவர் வேலூர் தொகுதி திமுக எம்பியாக இருக்கிறார். இவருக்கு சொந்தமான இன்ஜினியரிங் கல்லூரியில் கடந்த 2 வாரத்திற்கு முன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் கதிர் ஆனந்த் எம்பியின் கல்லூரியில் இருந்து ரூபாய் 13.7 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி சமீபத்தில் புதிய விதிகளை அமல்படுத்தியது. இவற்றை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியது. இதுகுறித்து அனைத்து மாநில முதல்வர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். யுஜிசி புதிய விதிகளை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கேரள சட்டசபையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா பாராளுமன்ற கூட்டக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழுவின் முதல் கூட்டம் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் பாராளுமன்ற கூட்டக்குழுவின் 2வது கூட்டம் வருகிற 31ஆம் தேதி பாராளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் நேற்று பதவியேற்றார். இந்த விழா வாஷிங்டனில் கேபிட்டல் ஒன் அரங்கில் நடந்தது. அப்போது பேசிய டிரம்ப், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்துக்கு ரஷ்ய அதிபர் புதின் இணங்க வேண்டும், இல்லையெனில் ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி 2வது போட்டியில் மலேசியாவுடன் மோதியது. முதலில் ஆடிய மலேசியா 14.3 ஓவரில் 31 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய சார்பில் வைஷ்ணவி சர்மா ஆட்ரிக் விக்கெட்டுடன் சேர்த்து 5 விக்கெட் வீழ்த்தினார். அடுத்து ஆடிய இந்தியா 2.5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 32 ரன் எடுத்து அபார வெற்றி பெற்றது.